அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த 5 விஷயங்களை தொடர்ந்து நீங்க 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடல் வந்து சுத்தமாகும். உங்க உடம்பு டீடாக்ஸ் ஆகும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிறது எதற்கு நமக்கு தேவை? யாருக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து தேவைப்படுது? என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தா இந்த விஷயம் நம்ம வந்து பண்ணணும்? நம்ம டீடாக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம பாடியில என்னென்னலாம் சேஞ்சஸ் வரும்? அதையும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணா உடம்பு நல்லா டீடாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆகுது டாக்டர். செரிமானம் சரியா இல்ல. எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் எண்ணெயில பொரிச்ச உணவுகள் நான் சாப்பிட்டுட்டேன். முக்கியமா ஏதாவது பஜ்ஜி, போண்டாலாம் சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு உப்புசம் ஆயிடுது. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு." அப்படின்னா உங்களுடைய செரிமான உறுப்புகள் வந்து பலகீனமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அந்த செரிமானத்துக்கு தேவையான அந்த என்சைம்ஸும் சரி, அதே மாதிரி வந்து ஆசிட் செக்ரேஷன் இது எல்லாமே கொஞ்சம் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்ததா, தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கு. அடிக்கடி எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு. வயிறு வந்து ஒரு உப்புசமாவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் டீடாக்ஸ் அப்படிங்கிறது அவசியம். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்ல அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் படர்தாமரை மாதிரியான பிரச்சனை வந்து இருக்குது. ஸ்கின்ல வந்து கரப்பான் மாதிரியான பிரச்சனை, சொரியாசிஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கிறது. ரொம்ப காமனா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, தலையில பொடுகு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில கழிவுகள் தேங்கினதற்கான ஒரு அறிகுறி. ஏன்னா நார்மலா நம்ம தோல்ல சில நல்ல பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ கம்மி ஆகுதோ, எப்போ நம்ம ரத்தம் வந்து இம்ப்ராப்பரா வந்து இருக்கோ, அதில கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குதோ, அப்பதான் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து வரும். ஸோ யாருக்கெல்லாம் தோல் சம்பந்தமான பிரச்சனை, பிம்பிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். 3வது, எப்பவுமே எனக்கு டயர்டா இருக்கு டாக்டர். நான் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா தான் தூங்குறேன். ஆனாலும் வந்து எனக்கு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ வேலை செய்யணுங்கிற ஒரு விருப்பமே இல்ல. பிரெயின் ஃபாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்த தெளிவா சிந்திக்கிறது. இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு அப்படின்னாலே, உங்களுடைய நிணநீர் மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா நீங்களும் டீடாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இதே மாதிரி சரியான இரவு தூக்கமே வந்து இல்ல. நைட்டு தூக்கத்த தொடங்குறது வந்து எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதே மாரி தூக்கம் அப்படியே கன்டின்யூ ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, இடையில இடையில நான் வந்து விழிச்சுக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, காலையில எழுந்திரிக்கும்போது நல்ல ஒரு தூங்கின ஒரு உணர்வே வந்து எனக்கு இல்ல. ஸோ இந்த மாரி தூக்க குறைபாடும் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ கடைசியா, அடிக்கடி வந்து எனக்கு கோல்டு வருது. சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா போதும், ஒரு மழை பெஞ்சா போதும், உடனடியா எனக்கு தும்மல் வரும். அந்த சளி வந்தது அப்படின்னா 2 வாரம், 3 வாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ மாசத்துல ஒரு முறையாவது இப்படி நடக்குது. அடிக்கடி வந்து எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ, சளியோ, காய்ச்சலோ வந்துட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எதனால உடம்புல கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது? ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மிக முக்கியமான காரணம். ஸோ இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் ப்ராசஸ்டு ஃபுட்டா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாரி அதிகமான அளவுக்கு சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களா வந்து எடுத்துக்கிறோம். 2வது, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்ல நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்தே வந்து அந்த அளவுக்கு ஒரு நச்சு காற்றா நம்ம உள்ள போகும்பொழுது, நம்ம உடல்ல கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது. 3வது, செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பெரும்பாலும் 8லேருந்து 10 மணி நேரம் உட்கார்ந்தபடியே செய்யக்கூடிய வேலையா தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாரி செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு டீடாக்ஸ் அப்படிங்கிறது அவசியம். இது கூட மன அழுத்தமும் வந்து அதிகமா இருக்கு. எனக்கு சூரிய வெளிச்சமே உடம்புல படுறதில்ல. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து 30 நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க குடல் நல்லா சுத்தமாகும். ரத்தமும் வந்து சுத்தி அடையும். இதில முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில எழுந்த உடனே நம்ம எண்ணெய் கொப்பளிக்கிறது. அதாவது ஆயில் புல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இல்ல செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் இத வந்து நம்ம வாயில விட்டு நல்லா வந்து கொப்பளிக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது நல்லா வந்து நம்ம கொப்பளிக்கணும். அந்த மாரி கொப்பளிச்சு அது நுரை மாதிரி வந்த பிறகு தான் அத துப்பணும். ஸோ இந்த ஒரு வாய் கொப்பளித்தல், எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிணநீர் மண்டலத்த வந்து சுத்தி செய்யுது. வாயில இருக்கக்கூடிய மலினங்கள், அதாவது அந்த அழுக்குகள வந்து வெளியேற்றும்.
வெளியேற்றுறது. இதை காலை நேரத்தில் வந்து நம்ம பண்ணும்போது உடல் நல்லா வந்து குளிர்ச்சி அடையும். ஸோ செரிமானம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 2வது, காலை வேளையில் வெதுவெதுப்பான வெந்நீரோட எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு கலவையை நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய கல்லீரலை வந்து சுத்தி செய்யும். கல்லீரல் தான் வந்து கழிவு நீக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இதனுடைய விபாகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாக்கினால் உணரப்படக்கூடியது சுவை. அந்த சுவை வந்து நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்குள்ளே போகும் பொழுது அது வந்து வேற ஒரு விதமாக வந்து மாறும். அது வந்து நம்மளுடைய உடம்புல இனிப்பாக வந்து மாறும். அதனால் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரோட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் இல்லாதவங்க தேன் கலந்தும் வந்து எடுத்துக்கலாம். இது நம்ம கல்லீரலை சுத்தி செய்யக்கூடியது. 3வது, காலை நேரங்களில் ஒரு 11 மணி போல் வெள்ளரிக்காய், அது கூட வந்து புதினா, இது 2யும் நல்லா அரைச்சிட்டு மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். மோர் ஒரு நல்ல ப்ரோபயாட்டிக். குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். புதினா மனதிற்கு வந்து நல்லது. அதே மாதிரி வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது வந்து குடல் கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த ஒரு கலவையும் வந்து நம்ம ஒரு 11 மணி போல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம குடல் வந்து நல்லா சுத்தமாகும். அதே மாதிரி ஒரு சாயங்கால நேரத்தில் சீரகம், சோம்பு, அது கூட கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த டீயை எடுத்துக்கும் போது உங்களுடைய கல்லீரல் புதுப்பிக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும். ஸோ இதை ஒரு சாயங்கால நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரிஃபலா சூர்ணம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த திரிஃபலா அப்படிங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3ம் சேர்ந்த ஒரு கலவை. இந்த ஒரு கலவையை நம்ம வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது காலையில் எழுந்த உடனே மலம் கழியும். அதே மாதிரி கடுக்காயில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுடைய குடலை வந்து சுத்தி பண்ணும். அதே மாதிரி செல்களையும் வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இரவு நேரத்தில் நம்ம உடம்புல நிறைய ரீஜெனுவேஷன் நடக்கும். அதற்கு இந்த திரிஃபலா சூர்ணம் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 5 விஷயத்தை தொடர்ந்து 30 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடல் நல்லா சுத்தியாகும். உங்கள் ஸ்கின் நல்லா தோல் மினுமினுப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக வந்து நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் வந்து ரெகுலராக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நபராக மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர், இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் டீடாக்ஸ் வந்து இருக்குது. இல்லைனா டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் சூர்ணம், அந்த மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நான் சொன்ன இந்த அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டீடாக்ஸ் எதற்காக நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தால் டீடாக்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதற்கான 5 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.